Iskahan Media. ஓம் ஹ்ரீம் விஸ்வாமித்ர மகரிஷியே நமோ நமः. ஆதித்யனே நமோ நமः. சிம்மம் அப்படின்னா ஒரு ஆளுமை திறன். எத்தனை பேர் கஷ்டப்பட்டாலும் ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்காதா, இதை எப்படி வழி நடத்துறது அப்படின்னு யோசிக்கும்போது இந்த சிம்ம ராசிக்காரங்க அதுக்கான ஒரு போல்டாக நின்று இதை இப்படித்தான் பண்ணணும், இப்படித்தான் செய்யணும் அப்படின்னு ஒரு அறிவுரையை கூறக்கூடிய முதல் இடத்தில் உள்ளவர்கள், நிறைய தர்மம் செய்யக்கூடியவர்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கருணை உள்ளம் கொண்டவர்கள், அனைத்தையும் திறம்பட செய்யக்கூடிய ஒரு சிறந்த ஆற்றல் மிக்கவர்கள் இந்த சிம்ம ராசிக்காரர்கள். மே 1 மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு குரு பெயர்ந்தாச்சு. அதாவது உங்களுடைய 10வது இடத்திற்கு குரு வந்தாச்சு. அப்போது இந்த ஒரு 1.5 வருஷம் பார்த்திங்கன்னா படாத பாடு, அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ வருத்தம். என்ன சொல்கிறது, இதெல்லாம் யாரால் நடந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா சனி பகவானால். நல்ல நண்பர்கள் எல்லாம் நமக்கு பொருளாதாரத்துலேயும் சரி, ஒரு ஊக்கப்படுத்துகிற நண்பர்களாக இருந்தாலும் சரி, அத்தனை பேருக்கூடையுமே ஒரு பகை ஏற்பட்டு நல்ல உறவுகள் அத்தனையும் நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிடுச்சு. வீட்டில் ஒரு நல்ல மதிப்பு இல்லை. எவ்வளவோ போராடி 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 பார்த்தா டிப்ரெஷன் கதவு திறக்கவே மாட்டேங்குது. சரி, காலையில் எந்திரிச்சு சரி இன்றைக்காவது ஒரு நல்ல விஷயம் ஏதாவது நம்ம பண்ணிடலாமா, இன்றைக்கி எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் பரவாயில்ல நம்ம பண்ணலான்னு நினச்சா திரும்ப ஒரு மன அழுத்தம், நமக்கு வேண்டாத செயல்கள் நடக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா அம்மா கூடயோ அப்பா கூடயோ இருந்த உறவு முறைகள் எல்லாம் பாதிக்கப்பட்டு, சொந்தங்களோட இருந்த உறவு முறைகள் எல்லாம் பாதிக்கப்பட்டு, இவங்களாம் என்னடா எதுக்குடா இவங்கெல்லாம் இருக்கான், உட்காந்து வாழவும் தெரியாது, இதுவும் தெரியாது, இருக்கிற காசை ஃபுல்லாக விரயமாக்கிட்டு இருக்கான், குடும்பத்தை பார்த்துக்க தெரியல இவங்கெல்லாம் அப்படின்னு சொல்லி நமக்கு கீழே இருந்தவங்கெல்லாம் நம்மளை பார்த்து ஏளனமாக பேசக்கூடிய ஒரு நிலை தான் இந்த ஒரு 1.5 வருடங்களாகவே இருந்தது. அதாவது ஒரு லேண்டு வாங்கலாம் அப்படின்னு பார்த்து போனால் அங்கே ஏமாற்றி விட்றான், எவனா காசை கொடுத்தா அப்படி ஏமாற்றிடுறான். சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம், ஒரு ஷேர் மார்க்கெட்டில் போடலாம், இல்லை ஒரு ஃபினான்ஸில் போடலான்னு பார்த்தா அதுலேயும் ஏமாற்றிடுறான். அப்போது நமக்கு சுற்றி இருக்கிறவங்க மனைவியாக இருந்தால் மனைவி, கணவனாக இருந்தால் கணவன், நமக்கு ஒரு வீடு இல்லை அது இல்லை இதை வாங்குவோன்னு அங்கே இங்கேன்னு கடனை உடனே எல்லாத்தையும் வாங்கி 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 போட்டு எல்லாத்தையும் பண்ணால் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதிக்குள்ளே பார்த்தா ஐயோ இவ்வளோ இஎம்ஐ இருக்கே, இவ்வளோ டியூ கட்டணுமே, என்ன பண்ணுறது, மனசு வருத்தமாக இருக்கே அப்படின்னு சொல்லி கண் கலங்கக்கூடிய நிலை தான். அப்படித்தான் இந்த சிம்மராசிக்காரங்க எல்லாருமே சர்வைவல் பண்ணிட்டு வந்திருக்கீங்க இன்றைக்கி வரைக்குமே. அடுத்து என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பெற்ற பிள்ளைகள் அவங்க நீங்கள் இப்படி இருக்கீங்க, சரி எத்தனையோ தடவை இப்படி பண்ணாதப்பா, செய்யாதப்பா, கான்சன்ட்ரேஷன் பண்ணுப்பா, எத்தனை டியூஷன் சேர்த்து விடு, எவ்வளோ அறிவுரைகள் சொல்லு, நீங்கள் சொல்கிறத எதையுமே கேட்காம நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண எல்லா விஷயத்துக்கும் ஆப்போசிட்டாக தான் நடந்திருப்பாங்க. அதனால் பிள்ளைகள்னால நிறைய வருத்தங்கள் ஏற்பட்டிருக்கும். பத்தாவதுக்கு தலைவலி வேறு, அப்பப்போ உடல் நோய்கள் சார்ந்த பிரச்சனைகள், எங்கே போனாலுமே ஒரு நிம்மதி இல்லை, ஒரு மன அமைதி இல்லை, என்னடா வாழ்க்கை அப்படின்னு ஒரு நடைப்பிணமாக போகக்கூடிய சூழல் தான் இந்த 1.5 வருடங்களாகவே. அனைத்திலும் எல்லாரும் ஏமாத்துறான், எல்லாரும் பொய் சொல்கிறான், ஒரு நேர்மை கிடையாது. ரொம்ப நாள் பழகின உறவே பொய்யை சொல்லி காசை வாங்கிட்டு போடுறான். நம்மளும் பாருங்கள், யாராவது சரி ரொம்ப நாள் இவன் நம்ம கூட பழகினவன் அவன் கஷ்டப்படுறான் அப்படின்டாடா விட்றா ஒரு 40,000 ரூபா, அவன் எனக்கு கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா நீங்கள் இறக்க குணம் உள்ளவங்க, இந்த அப்படி உனக்கு 3 மாதத்தில் தந்துடுறேன், போனால் அப்படியே ஓடி போயிடுவான், எங்கே இருக்கானே ஆள் அட்ரஸே தெரியல. அப்போது அனைத்திலும் தோல்வி, அனைத்திலும் முடக்கம், என்னடா வாழ்க்கை அப்படின்னு டெய்லி கணவன் மனைவிக்குள்ளே சண்டை சச்சரவு, மெயினாக பொருளாதார பிரச்சனை, உடல் உபாதைகள், இனம் புரியாத ஒரு பயம், இப்படியே வாழ்க்கை போயிடுமோ அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு வேதனைகள், வலிகள், கஷ்டங்கள், இதைத்தான் நீங்கள் அனுபவிச்சுட்டு வந்திருக்கீங்க. 10ஆம் இடத்திற்கு வந்திருக்கக்கூடிய குரு உங்களுக்கு ஃபேவராக அன்ஃபேவரான்னு பார்த்தா 100% ஃபேவராக தான் இந்த வருடம் உங்களுக்கு இருக்க போகிறாரு.
இதனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுவுமே எடுத்த உடனே திடீர்னு ஒரு என்ன சொல்கிறது, 1,00,00,000 பேர் இருக்காங்கன்னா அதில் ஒரு 5 பேர் தான் பூர்வ ஜென்ம புண்ணிய காரணமாக அவனுக்கு திடீர்னு லாட்ரி விழும், அதிர்ஷ்டம் வரும், கோடீஸ்வரன் ஆவான். பாக்கி இருக்கிறவங்களாம் அவன் கர்மவினைப்படி படிப்படியாக முன்னுக்கு வருவான். அதனால நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, முதல்ல குரு என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நீங்கள் கண்மொழி புதுங்கிட்டு இருக்கீங்க இல்லையா, கடனை எப்படி அடைக்கிறது, என்ன பண்ணலாம், ஏது செய்யலான்னு, அதுக்கு முதல் வழியை உங்களுக்கு நெருங்கிய சொந்தங்கள் மூலமாக, நண்பர்கள் மூலமாக, இல்லை என்ன சொல்ல அரசாங்கம் மூலமாக கடனை அடைப்பதற்கான வழி பிறக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா, சில பேர் புத்திர சந்தானத்துக்காக ஏங்கிக்கிட்டு இருந்திருப்பீங்க. சில பேருக்கு தாம்பத்தியமே கணவன் மனைவி கூட அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாததுனால நடந்திருக்காது. அப்போது இனிமே புத்திர பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வருடம் கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படும். நான் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்பம், தனம், வாக்கு, இது மூணுமே உங்களுக்கு 100% ஃபேவர் ஆக போகுது. அப்போ அப்படின்னா குடும்பத்தில் இருந்த சொந்த பந்தங்கள்லாம் எவங்கெல்லாம் உங்களை ஏசுனானோ அத்தனை பேரும் பாராட்ட போகிறான். தனம் அப்படிங்கிறது, அந்த தனத்தினால தான் நிறைய பிரச்சனை. அதனால் அந்த தனம் வர்றதுனால தனத்தினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் சரியாக போகிறது. அப்புறம் வாக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிறைய இவ்வளோ நாள் சொன்ன வாக்கை காப்பாற்ற முடியல, இத்தனாம் தேதி கொடுத்துட்றேன், நான் இதை செஞ்சு கொடுத்துட்றேன் அப்படின்னப்போ வாக்கு காப்பாற்ற முடியலன்னா என்ன ஆகும், நமக்கு அவப்பெயர் உண்டாகும். அப்போது இனிமே நீங்கள் கொடுக்குற வாக்கு அனைத்தும் சொன்ன டயத்துக்கு செய்ய போகிறீங்க. அப்போது குடும்பம், தனம், வாக்கு. அப்போது இனி நான் சொல்லக்கூடிய மெயினான விஷயம் என்ன அப்படின்னா, சிம்மராசிக்காரங்க ஒரு தடவை மேல்மருவத்தூர் போய் அம்பாவை ஒரு தடவை பார்த்துட்டு வாங்க. அடுத்து நீங்கள் டெய்லி பண்ணக்கூடிய விஷயம், தொழிலில் ப்ரமோஷன் வேணும், வெளிநாடு போகணும், எனக்கு வேலை கிடைக்கணும், நான் இன்டர்வியூவில் பாஸ் ஆகணும், மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் எடுக்கணும்னா காலையில் குளிச்சுட்டு ஒரு 6லேருந்து 7:30 மணிக்குள்ளே குளிச்சுட்டு கிழக்கு முகமாக நின்று சூரியனை பார்த்து, இருந்தாலும் இல்லாட்டியும் சூரிய வழிபாடு பண்ணுங்கள். தெரிஞ்சால் ஆதித்ய கிருதயம் சொல்லுங்கள். சூரியன் மந்திரமே தெரியலையா, கதிரவனே போற்றி அப்படின்னு 12 தடவை சொல்லுங்கள். இல்லை சூரிய பகவானே போற்றின்னு 12 தடவை சொல்லுங்கள். முதல்ல உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களையும், ஜீவராசிகளையும் காப்பாற்றுங்க. எனக்கு தொழில், ஆரோக்கியம், குடும்ப அபிவிருத்தியை சிறப்பாக செய்து கொடுங்க ஐயா அப்படின்னு நீங்கள் பிரார்த்தனை பண்ண ஆரம்பித்தாலே உங்களோட பாதி பிரச்சனைகள் சரியாயிடும். உடல் உபாதைகள் அத்தனையுமே உங்களுக்கு சரியாயிடும். இத்தனை நாள் எப்படி பிரச்சனை இருந்துச்சுன்னா, வெளியில் நண்பர்கள் நம்பி பணம் தரேன்னு சொல்லி ஏமாத்தினான், நம்மகிட்டருந்து பணம் வாங்கினவன் ஏமாத்தினான். அப்போ நண்பர்களால் நமக்கு வெளி நண்பர்களாலேயும் நம்ம பழகின உறவினர்களாலேயும் நமக்கு அவப்பெயர்கள், ஏமாற்றம் தான் மிஞ்சிச்சு. நம்மக்கிட்டேயும் பணம் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்மக்கிட்டேயும் பணம் இல்லை. ஆனால் இந்த குரு பயிற்சியில் என்னென்னா, உங்களுக்கு பணம் நிறைய வரப்போகுது, பொருளாதாரம் மேம்பட போகுது. ஆனால் வெளியில் இருக்கக்கூடிய அதே நண்பர்கள், உறவினர்கள் அவங்கெல்லாம் பாராட்டுவாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட பணத்தை கொடுத்துறாதீங்க, ஜாமீன் கையெழுத்து போட்டுறாதீங்க, நான் முன்னாடி நின்று நடத்தி தரேன்னு சொல்லி செய்யாதீங்க. ஏன்னா உங்களை திரும்ப ஏமாத்துறதுக்கான சூழல் உருவாகும். அப்போது நீங்கள் ஒரு புத்தி கூர்மையுடன், சமயோஜித புத்தியோடு நீங்கள் தொடர்ந்து பயணப்பட ஆரம்பிங்க. திருமண தடை விலகும், புதுசாக வீடு கட்டுவீங்க. இல்லை கட்டிகிட்டு இருக்க வீடு தடைப்பட்டு நிற்குதுன்னா அதுவும் முழுசாக முடியக்கூடிய சூழல் ஏற்படுது. வெள்ளி, செவ்வாய் துர்க்கை வழிபாடு, இல்லைனா உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதோ ஒரு அம்பாள் கோவில், மாரியம்மனோ ஏதோ ஒரு அம்மன் கோவிலுக்கு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை முடிஞ்சால் சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு மேலே போய் ஒரு 9 சுற்றிட்டு வாங்க. அது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும். உறுதியாக சொல்கிறேன், இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு அருமையான வருஷம். ஒரு சில பேருக்கு மனோபயம் இருந்துக்கிட்டே இருக்கும், அந்த மனோபயமும் நீங்கள் போகுது. ஸோ நீங்கள் தைரியமாக சர்வைவல் பண்ண போகிறீங்க. அடியன் சொல்லக்கூடிய பலன்கள்லாம் பார்த்திங்கன்னா கோச்சார பலன்கள் தான். ஒவ்வொருவருடைய சுய ஜாதகத்தை செக் பண்ணும்போது 100% கரெக்டான ப்ரெடிக்ஷன் நம்மளால் கொடுக்க முடியும். அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் அடியன் இப்போ சொன்ன பலன்கள்லாம் உங்களுக்கு பொருந்தி இருந்தது அப்படின்னா அடியன் சொன்ன விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேற்றம் காணுவீர்கள். சுயஜாதத்தை ஒரு நல்ல சிறந்த ஜோதிடரை அணுகி அவங்கக்கிட்ட செக் பண்ணிக்கோங்க. நான் அடியன் ஜோதிடம் கற்றுக்கிட்டு இருக்கிறது பொதுமக்களுக்கு பார்க்கறதுக்காக இல்லை,
ஒரு ப்ரிவென்ஷனாக கொடுக்கறதுக்காக என்னுடைய சுய விருப்பத்திற்காக நான் அடியேன் கற்றுக்கிட்டு இருக்கிறதுனால நான் ஜாதகம் யாருக்கும் பார்க்கறதில்ல. நீங்கள் எல்லாரும் இன்புற்று இருக்க இறைவனை அடியேன் பிரார்த்தனை செய்கிறேன். சிவோகம்.